வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் எம்டிஎஃப். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ கைஸ், என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஒன்றுமே இல்லை கைஸ், அதாவது விழுப்புரம் டு சென்னை இந்த ட்ராவலிங் தான் நம்ம மோட்டோ விளாகிங்க பண்ண போகிறோம். அதை தான் நம்ம வந்து மோட்டோ விளாகிங்க பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து நேட்டிவ் பிளேஸை வந்து நான் இது வரைக்குமே வந்து விளாகிங்கில் காட்டவே இல்லை. ஸோ அதனால் இப்படி காட்டலாமே காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். பட் எங்கள் ஊரில் இருந்து இப்போ நான் வந்து சென்னை போயிட்டுருக்கேன். ஸோ விழுப்புரம் டு சென்னை அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் மோட்டோ விளாகிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. பட் நான் அதை கொண்டு வந்து உருவெடுத்து அதை வெளில எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத மூமெண்ட். இது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த லைஃப்லாம். அப்படியே கொஞ்சம் ஒரு ஃபோர் 5 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வெறுத்துட்டேன். இப்போ ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் இவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ இது நான் படிக்கும் போதுலேருந்தே இந்த யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு 10th. பட் இப்போ தான் 12th வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். 12th மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கும்போது 10th அந்த யூனிஃபார்ம் தான். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேலே இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து சைக்கிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் வந்து அதிகமாக சைக்கிள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பஸ்ஸு தான். டைமிங் தான் பஸ்ஸு. அது பஸ்ஸில் போகிறது தான் அங்கே தனி கெத்தே. அங்கே தான் நல்லா மாசாக இருக்கும். அப்படியே அந்த ஃபீல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ பஸ்ஸில் பாட்டு வச்சுக்கிட்டு அப்படியே படியில் தொங்கிட்டு அதெல்லாம் இப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ நினச்சாலே அது சிரிப்பாகவும் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணுறோமேனு ஒரு பக்கம் தோணுது. அப்போல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிஃபார்ம் போட்டுருவாங்களே, அந்த யூனிஃபார்ம் வச்சாலாம் என்னென்ன ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்போம். இது அந்த ஸ்கூல்ரா, இது இந்த ஸ்கூல்ரா, இது அந்த ஸ்கூல்ரா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் போனவங்க இத்தனை மணிக்கு வரும், அந்த ஸ்கூல் போனவங்க இத்தனை மணிக்கு வரும் அப்படின்றது வரைக்கும் நாங்கள் நோட் பண்ணிருப்போம். வேறு வேலை என்ன, அதுதான் வந்து தாட்டே. இங்கே பாருங்க, இந்த சைக்கிள் அனுபவம்லாம் நான்லாம் வந்ததே இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக சென்னை சிட்டியை விட வில்லேஜ் வந்து நல்லா செம்மையாக தான் இருக்கும். சென்னையில் இருந்த எல்லா மரத்தையும் எல்லா சோழியுமே முடிச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம வில்லேஜ் பார்க்கும்போது வந்து நல்லாவே இருக்கும். அதனாலேயே வந்து நாங்கள் வந்து வில்லேஜ் தான். நான் கிட்டத்தட்ட இந்த 1 இயர் தான் சென்னையில் குப்பை ஓட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நேட்டிவே வந்துட போகிறேன். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நம்ம சென்னையில் போய் என்ன பிடுங்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இத்தனை வருஷமாக இருந்துட்டேன் சென்னையில். ஸோ அதனால் வந்துடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து 2024. இப்போ எவ்வளோ மரம் இருக்குது? இது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நிலமை மாறிட்டு வருது. சொந்தங்களே, முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டுக்கு எல்லாருமே ஒரு மரம் வளர்க்க ட்ரை பண்ணி பாருங்கள். சொந்தங்களே, இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வில்லேஜ் சைடு நான் வந்து அனுபவிச்ச வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி காமனாக ஒரு மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருங்க வந்து உள்ளே இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருங்க எல்லாம் கொஞ்சம் தூரமாக வீடுங்கெல்லாம் தெரியுது இல்லை? நான் அவளை காட்டுறேன். பேசிக் இது பார்த்தீங்களா, அங்கே ஒரு 2 வீடு இருக்குது. அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஊருங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு காமனாக இருக்குமா, அந்த மாதிரி ஊருங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கெல்லாம் பஸ்ஸு போகாது. அங்கேருந்து நம்ம இங்கே தான் வந்தாகணும். ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் மேக்ஸிமம் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அங்கேயும் பஸ்ஸு போனால் நல்லா இருக்குன்றது தான் என்னோட ஊர். நான் பார்த்தீங்கன்னா என் ஊருக்கே பஸ்ஸு வரும். என்னோடய ஊரும் வந்து சின்ன ஊர் தான். அதனால் வந்து என் ஊருக்கே வந்து பஸ்ஸு வரும். இந்த மெயின் ரோடு ஒட்டி இருக்கிற ஊரெல்லாம் இந்த பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. சாய்க்கா ஆக்சுவலாக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து நேட்டிவ், அதாவது எங்கள் ஊர் இதுதான் வச்சு. சென்னையில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, நெல், தென்னை மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த தென்னை மரத்தெல்லாம் எப்போ அழிக்க போகிறானுங்கன்னே தெரில.
ஏன்னா இந்த ரோடு அகலப்படுத்துகிறேன் அகலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவானுங்க. பட் 2024 இங்கே இவ்வளோ மரம் இருக்குன்றது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் தான். இந்த பெரிய வழி சாலை அந்த மாதிரி சாலை ஏதாவது திட்டங்கள் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஒழிச்சிருவானுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் புளிய மரம் வந்து நிறையா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் கூட இல்லை, எல்லா புளிய மரத்தையும் வெட்டிடுறானுங்க. இந்த ஏரியாவில் வந்து பெருசாக எதுவும் ஃபேக்ட்ரியோ இல்லை ஆலையோ இல்லை வேறு எதுவும் பெருசாக இந்த பக்கம் இல்லை. அதனால இந்த ஒரு சில மரத்தெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இதோ பெரிய பெரிய ஏதோ லாரி கண்டெய்னர்லாம் இந்த வழியில் அதிகமாக போகாது. இங்கே ஒன்றும் பண்ணலைங்க. இந்த உங்கள் பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆற்றுலேருந்து மணலை தான் கொள்ளி வச்சுட்டு போகிறானுங்க, வேறு ஒன்றும் பண்ணல. கேட்டால் நாம் போய் மணல் திருடுனா தப்பா, அவங்களே ஆற்று மணலை மாதிரி காசுக்கு விற்பாங்களாம், அது தப்பு இல்லையா? என்ன கதைன்னு தெரில. இங்கே அதான் காய்ச்சி நடக்குது. இப்போ எப்படின்னா மல்குவாரி மாதிரி ஒன்று போட்டுறானுங்க. ஏதோ என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மண் குவாரி மாதிரி ஒன்று போட்டுறாங்க. அதை வந்து குத்தகை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் டென்ட்டு விட்டு டென்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வடச்சென்னை வட்டத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த டென்ட் எடுக்கிற கதையெல்லாம் எனக்கு தெரியுங்கண்ணே. அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம போய் அதை வந்து மண் வரனா வந்து கேஸு, மாட்டு வண்டி கீட்டு வண்டி எல்லாத்தையும் பிடிங்க வச்சுப்பாங்க. கேட்டால் கனிம வளத்தால் நாம் பாதிக்கிறோம், அதனால் மரம் செடிகள்லாம் ஆகிதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிளாட் போட்டு அவங்க வந்து லாரிலாம் மண்ணை வந்து கொட்டி ஏற்றிருப்பாங்க. அது தப்பு கிடையாது, நாம் பண்ணுறது மட்டும்தான் தப்பு. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டும் தப்பு தான் பண்ணுது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தப்பு பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுவோம். லைஃப்பில் நம்ம எங்கே எந்த நிலைக்கு எங்கே போனாலுமே சரி, இந்த கோயிலுக்கு நான் எப்போ வந்தாலுமே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் வயசுருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் வந்து திரும்ப நாங்கள் எங்கேயா போய் திரும்புவோம்? சொன்னல ஏதோ பாலம் வேலைகள் நடைபெறுகிறது, அதனால் குறுக்கு வழியில் செல்லவும். மேலமங்கலம் பேரங்கியூர். நான் தான் சொன்னல இந்த மண்ணெல்லாம் வாடுறாங்க அப்படின்னு சொன்னல, அதை பாருங்க கும்பலாக கூட்டி வச்சுருக்காங்களா, அதை வந்து அப்படியே வாடின்னு போயிடுவாங்க போல்து. என்ன கதைன்னு தெரியல, ஆற்று தூர் வாராங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஆற்றுலேருந்து தான் வந்து மணல்லாம் வந்து வாடிட்டு போய் அது ஒரு இடத்துல மொத்தமாக கொட்டி, பட் அங்கேருந்து வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம கேட்குறவங்க ஒரு லாரி 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ரேட்லாம் தெரில, நான் வந்து சொல்கிறேன். இது கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் திருவண்ணாமலை டு விழுப்புரம் அது இடையில வர தென்பண்ணை ஆறு. இந்த ஆறு அப்படியே போயிட்டு கடலூரில் போய் கலக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் அரசூர் அந்த வழியில் போயிட்டு கடலூரில் போய் கலக்குது. இது வந்து பெரிய ஆறு தான், இருக்கிறதுல பெரிய ஆறு தான். ஆனால் தண்ணி மட்டும் அதிகமாக வராது, மழை பெய்ஞ்சால் மட்டும்தான் தண்ணி வரும். சொன்னங்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி டோல்கேட் வர போகிறோம். பார்த்தீங்கன்னா சென்னை 151, மேல்மருவத்தூர் 59, திண்டிவனம் 27 அடிச்சிடலாம். இது வந்துச்சு, டோல்கேட் வந்துச்சு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு டோல்கேட்டு. உபயோகிப்பாளர் கட்டணம் 60-70 ஸ்பீடில் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதே 100க்கு மேலே அடித்தோம் அப்படின்னா போயிடலாம் ஒரு 2 மணி நேரத்தில். ஸோ அவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு 60-70லே போவோம். இந்த மாதிரி வளைச்சாருன்னா வேகமாக வர கார்லாம் என்ன பண்ணும்? அதில் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் வேன் போட்டு வச்சுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. என்னை கொல்லாதே உன்னை கொல்லாதே கண்மணி, சொன்ன உன் சொல்கள் அர்த்தங்கள் உன்னை தீண்டாமல். ஜேசிபி அந்த டயரில் இருக்கிற சேரெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்குது. நாம் எப்படியும் சென்னை ரீச் ஆகும்போது இரிட்டிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது சரியாக தெரியல. இதுக்கு முன்னாடி நான் மோட்டோ விளாகிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் டு சென்னை டு நேட்டிவ் கண்டிப்பாக இல்லை. இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு விளாகு. அதாவது
விழுப்புரம் டு சென்னை. விழுப்புரம் மீன்ஸ் திருவெண்ணெய்நல்லூர். திருவெண்ணெய்நல்லூர் டு சென்னை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் உங்களுக்கு vlog பண்ணுறேன். இதோட அடுத்து எங்கே சந்திப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலவே சந்திப்போம். இது ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஒரு 3 மணி நேரம் ஓட்டுறோம் அப்படின்னா 3 மணி நேரத்தையும் என்னால் vlog பண்ண முடியாது. சொந்தங்களே இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் வந்து நம்ம மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஏன் வந்து கண்டினியூஸாக vlog பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்லாம் கிட்டத்தட்ட என்னால் வீடியோ ஷூட் பண்ணால் அது எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு இடமா வந்து ஸ்டாப் பண்ணி தான் போடுறேன். டேய் பிரபு, இன்றைக்கி மண்டேன்றதால மேக்ஸிமம் வந்து ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அவ்வளோவா நமக்கு வந்து டிராஃபிக் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரே ஏரியாவே நிற்காமல் அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இன்னும் நான் போகிற தூரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கார் பார்க்கிங் தான் இருக்குது, பைக் பார்க்கிங் காணுமே. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் அடித்து ஓட்டணும் அப்படின்னா ரூம் ரீச் ஆகிடுவான். பட் வேணும், பொறுமையாகவே போகலாம். கிட்டத்தட்ட பெட்ரோலும் வேறு காலியாக போகுது. பெட்ரோல் போட காசு தான் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து கருங்குழியை தாண்டிட்டோம். மதுரா இருந்தால் தாண்டி கருங்குழியை வந்து தாண்டிட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எங்கேயுமே நிற்கவே இல்லை. கிளம்புனதுலேருந்து அப்படியே நான் வந்துகிட்டே தான் இருக்கேன். எங்கேயும் நிற்கவும் தோணலை. ஸோ அதான் அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் போயிடுவேன். எங்கேயும் இல்லை, ரூம் என்னோடய ஏரியாவுக்கு போயிடுவோன்றேன். ஒரு வழியாக மாமண்டூர் ஃப்ரிட்ஜு வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாறு இருக்குல்ல, பாலாறு ஃப்ரிட்ஜு. இங்கே வந்து ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்ச நான் சென்னை வந்ததுலேருந்தே ஒரே ஒரு வாட்டி இந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்துக்கு கீழே, அதாவது பாலத்தை முட்டுற அளவுக்கு தண்ணி போச்சு. அவ்வளோ தண்ணி இந்த பாலத்தில். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பார்த்ததே இல்லை. அந்த ஒரு டைம் தான் அவ்வளோ தண்ணி போச்சு. இங்கே ஒரு வீடு கூட அப்படியே பீச், அதாவது ஆறு ஓரமாக இருக்க ஒரு வீடு கூட அடிச்சிட்டு போச்சு. சரி, அதெல்லாம் ஓகே. இங்கே மேலே லைட் எரியுது, என்ன இருக்குங்க? என்னது இது? நாம் எப்போ கார் வாங்க போகிறோன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கார் வாங்கணும். நமக்கு வாங்க முடிஞ்சதெல்லாம் என்ன காரு? பொம்மை கார் தான், வேறு எந்த காரும் வாங்க முடியல. சொன்னங்களே ரோடை வந்து சுரண்டி வச்சுக்கிறாங்க போல். அது புதுசாக ஆனால் தாறு போடாமல் தெரியல. வண்டி ஒரு மாதிரி அலைப்பாயுது. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஷேக் ஆகுது. இப்படி போயிட்டு வருது. வேகமாக போயிட்டு லைட்டாக ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா விழ வேண்டியதான் கீழே. ஆனால் காருக்கெல்லாம் அது பெருசாக ஒன்றும் இல்லை. 2 வீலரில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி போகுது. போட்டு அப்படியே வண்டி வச்சு சுரண்டி வச்சுருவாங்க போல். வந்துட்டோம், செங்கல்பட்டு டோல்கேட் வந்துட்டோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர். சொந்தங்களே சொல்ல மறந்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரெட் அலர்ட் ஏரியா தான். இதிலேருந்து நான் ரூம் போகிற வரைக்குமே வந்து ரெட் லைட் ஏரியா தான். இப்போ பார்த்துட்டே இருங்க, எங்கன்னா இருந்தால் காட்டுறேன். அதாவது செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து ஒரு மறைமலை நகர் போகிற வரைக்குமே இருப்பாங்க அவங்க. ஸோ அது அவங்களோட ப்ராப்ளம். இந்த ஓரமாக இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே காடு தான். இந்த ஓரமாக எங்கன்னா இந்த மாதிரி சந்தில் எங்கன்னா உட்காந்துருப்பாங்க. எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறேன்ல, அப்போல்லாம் நான் நைட்டு பார்த்துருக்கேன். இந்த ஓரமாக லைட் அடிச்சு டிங்கின்னு லைட் அடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். கண்ணெலாம் பயங்கரமாக எரியுது. இப்போ தூங்கணும் நல்லா. டிமார்ட் நான் வந்து 2வது டைம் சொல்கிறேன். இந்த டிமார்ட்டுக்கு வந்து நம்ம எப்பயாச்சும் வரணும் லாக் எடுக்க. ஸோ அதுக்கிட்ட டைமே கிடைக்க மாட்டேங்க. பாருங்கள், சும்மா கலர்ஃபுல்லாக லைட் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக கார் தான். இந்த டிமார்ட்டுக்கு கண்டிப்பாக வரணும். அன்னைக்கு இப்போ தாம்பரத்துக்கு 25 கிலோமீட்டரா?
இந்த மகேந்திர சிட்டிலேருந்து எஸ்பி கோயில் மரமலர் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். எஸ்பி கோயில் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ நீயா ரெட் லைட் எரியுதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இந்த இடத்தாண்ட ஏன் டிராஃபிக் எப்போவுமே அதிகமாகுது அப்படின்னு கேட்டால், எஸ்பி கோவில் ஜங்ஷன் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போகிற ரயில்வே கேட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் அதுதான். ஆடா பாவீங்களா, இந்த பாலத்தை எவ்வளோ நாளாடா கட்டிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சே நான் வந்து 5 வருஷம் ஆகுது சென்னைக்கு வந்து. 5 வருஷத்துக்கு மேலேயே அந்த பாலத்தை வந்து கட்டிகிட்ருக்கானுங்க. இவனுக்கு எப்போ தான் அந்த பாலத்தை க்ளோஸ் பண்ணானுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் போயிட்டு உதயநிதி சிஎம் ஆனால் தான் இதுக்கு ஓப்பன் பண்ணானுங்க பழுது. அது வரைக்கும் அப்படியே கட்டுவானுங்க. ஓ ரவுண்டானா வருதாங்க, இப்படி போயிட்டு இப்படி திரும்புது போல். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த பாலத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் திறந்து வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் 2026. அது வரைக்கும் கட்டுமான வேலைகள் நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக கட்டிகிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி என் புள்ள தான் வருவான்னு நினைக்கிறேன் அந்த பாலத்தை பார்க்கறதுக்கு. நான் வர மாட்டேன், முடியலை. ஆனால் இப்போ இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து முடிச்சிருந்தானுங்க அப்படின்னா முடிச்சிருக்கலாம். இப்போ தான் சீக்கிரம், இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து சீக்கிரமாகவே எல்லாத்தையும் அப்படியே ஏற்பாடு பண்ணி இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பார்க்குறானுங்க. என்னன்னு தெரில, பார்க்கலாம். இந்த பாலம் வந்துட்டா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். மெயினாக அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வழி போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ப்ளஸ்ஸு. அந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஓகே ஆகிடும். இதெல்லாம் ரெட் அலர்ட் ஏரியா தாங்களே, ஆனால் உள்ளே உட்காந்துருப்பாங்க. பட் இன்றைக்கின்னு பார்த்து யாரையுமே காணோம். ஸோ எங்கன்னு தெரில. லைட்டெல்லாம் அடிச்சு நிற்கிறாங்க பேர். யார் இது முக்கோடு போத்துட்டு போகுது? ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம், நம்மளுடைய ஏரியாவுக்கு வந்துட்டோம். நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா, அப்படி தான் இருக்குது. ஆள் தான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 100 மீட்டர் ஆள் தான். மெயின் ரோட்லேருந்து கட்டேத்துக்குள்ளே போனோம்னா நம்ம தெரு வரோம். அவள் தான் மெயின் ஏரியா வந்து. அடாடி பயமறியா சிங்கம் ஒன்று, மனத்துக்குள்ளே நட்பு உண்டு. ஹோட்டல் ஜூனியருக்கு போனோம். இங்கெல்லாம் நிறைய வாட்டி வந்து உட்காந்துருக்கோம் ஃபுட்டுக்காக. என்னடா கார் இது? S90 பயங்கரமா இருக்குது. வால்வா, அப்படி ஒரு கார் இருக்கா? நல்லா இருக்கு. S90 நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டயர் பார்த்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து சுற்றுற இடம் தான் இது. ஸோ இதோட வந்து நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா என்னன்னு கேட்டால் எனக்கு தெரில. ஜஸ்ட் நான் அங்கேருந்து வந்ததை விலாகாக பண்ணோம், அவ்வளோதான். பட் வேறு ஒன்றும் இல்லை. இது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ.